வாடா என் செல்வமி, மலர் குல திலகமி. அப்படி யார் சொன்னது? எங்க அப்பா போடுறாரு. இப்ப நாங்க மட்டும் நாங்களும் உறவுக்காரங்க தான். நாங்க சொந்தக்காரங்க, நெருங்கின சொந்தக்காரங்க. என்ன நெருங்கும்? ஓய் மச்சா சகலபாடி. ஏய், என்ன உறவு முறை? ஓய் மச்சா சகலபாடிங்க. ஓய்னா என்ன, சகலபாடினா என்ன? தெரியாது பிறகு. இன்னும் எல்லாம் தெரியாது. சொல்லுவாய். இவங்க அக்காலே எனக்கு கொடுத்துக்கிறான். அப்ப நான் என்ன மரியாதை? என்ன மரியாதை? உனக்கு மச்சான் ஆகுது. மச்சான் ஆகுது. ஏன் பொண்டாட்டிக்கு தங்கிச்சா வச்சுக்கிறான். அப்ப என்ன ஆகுது? சகலபாடி ஆகுது. அவன் பொண்டாட்டி தங்கச்சி நான் வச்சிருந்தேன். இத மாதிரி கொழுத்த உறவு முறையை எங்கேயுமே பார்த்துட்டு நெருங்கின அப்ப என்ன சொல்லிட்டு இல்ல எங்க அக்காலாம் அவனுக்கு கொடுத்து அப்ப என்ன மரியாதை? அப்ப என்ன முறை? டேய், உனக்கு அவன் மாமா, அவனுக்கு நீ மச்சான். அவன் பொண்டாட்டி நீ தங்கச்சி நான் வச்சுக்கிறேன். அப்ப என்ன மரியாதை? அவன் அந்த உறவு முறை தான் எனக்கு என்னன்னு தெரியல. கல்யாணம்னா வந்து வீட்டுல வச்சுக்கிறேன். வீட்டுல வச்சுக்கிறேன். அதான் சொல்ல வந்தேன் நான். அதுதான் போயிட்ட மாதிரி ஓய் மச்சா சகலபாடி. சகல எப்படி வரும்? கல்யாணம் வந்து வீட்டுல தானே வச்சுக்கிறேன். வச்சிருப்ப அப்பா இருப்பது 2 கிலோ சதை, 1.5 கிலோ எலும்பு. ஆமா, இதை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போற நீ? அப்பா, நண்பர்களோடு விளையாடி கொண்டு அதிவரையாக சந்திக்க வேண்டும் மகனே என்று அடுத்த காரணம் என்னப்பா? அப்பா சாக போறாரம்பா. அப்பா சாக போறாராம். என்ன உங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சா? நல்லதே வராதாடா, நல்ல வார்த்தையே வராதா? முன்ன மாரி உடம்பு இல்லப்பா அவருக்கு. அதனால பைக்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வந்துயா? இல்லப்பா முட்டில புள்ள பிளாட் வச்சுக்கிட்டு சுத்தி முட்டி சுத்தி அப்பாவுக்கு ஒண்ணும் முடியல ராஜா. நல்ல நல்ல செய்தியா சொல்லுங்கய்யா. மகனே, எப்பொழுது தந்தையின் பாதத்தை பற்றினாயா நீ கூடிய சீக்கிரத்தை சத்து ஏண்டா கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு எங்க அப்பா ஆரம்பிச்சாரு. அதுக்கு வார்த்தையா சொல்ல போறாரு. செத்துருவோன்னு சொல்றேன். சேர்த்து விட எங்கடா இருக்குது? நன்மையை சேர்த்து விட எங்க? செத்துருவா எங்க இருக்குது? நீங்க இருவரா என் மகனுக்கு துணைக்கிறா இருக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்களா? என்னைக்குன்னா சொன்னியா நிப்பையா? அப்பா மகனே சொல்லுங்கப்பா. தத்துவா, எனக்கோ வயதாகிவிட்டது. நாட்டு மக்கள் நலமுடன் வாழ வேண்டுமானால் நான் சூடிருக்கும் மணிமுடியை நீ தரித்து கரத்திலே செங்கோலை நாட்டுக்கு இளவரசனாக இருக்கக்கூடிய நீ மன்னனாக திகழ வேண்டாம். இதுவே இந்த தந்தையின் ஆசை. அப்பா, இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என வள்ளுவன் சொல்லியிருக்காரு. தகுதி அறிந்து ஒரு வேலையை ஒரு இடத்திலே ஒப்படைக்க வேண்டும். தகுதி இல்லாத இடத்திலே ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலை பூர்த்தி அடையுமா? ஆகாது, சிறப்பாகவும் இருக்காது. அப்பா, தகுதி அறிந்து ஒரு வேலையை கொடுக்கணும். இந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒவ்வொரு விதம், அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய திறம் என்னிடத்திலே கிடையாது. அனுபவம் தான் சிறந்த ஆசான் என்று உரைப்பார்கள். அத்தனைக்கும் தகுதியானவர் நீங்கள் ஒருவர் மட்டும்தான். மகனே, பதவி ஆசை எனக்கு என்பது கிடையாது. இன்னும் எத்தனை நாட்கள் நானே இந்த நாட்டை ஆள வேண்டும்? உனக்கென்று ஒரு பொறுப்பு வர வேண்டாமா? அப்படியா? பெண் பிள்ளையாக இருந்தால் காலாகாலத்தில் கால் கட்டு போட வேண்டும் என்று உரைப்பார். ஆமாங்கய்யா. அதே ஆண் மகனாக இருந்தால் தன் செல்வத்தில் இருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி மகனுக்கு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று உரைப்பார். ஆமாய்யா. செல்வா, நீ ஒருவன் தானடா. அப்பா, உங்களுடைய ஆசை என்ன? இந்த நாட்டை மணிமணி சுற்றி நான் ஆள வேண்டும். அதுதானே சின்னஞ்சிறு வயதாக இருக்கும்போது தாயார் பிரிந்த பிறகும் உங்களுக்கென ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளாமல் மறுமணம் செய்யாமல் எங்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கீங்க. ஆசையை தீர்த்து வைப்பதுதானே என்னுடைய கடமை. உண்மைதானடா? ஆமாப்பா. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்து தீராத தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொள்ளா சீடன், பாவத்தை போக்கா தீர்த்தம், இவை இருந்தும் பயனில்லை ஏழும் தானே என்று விவேக சிந்தாமணியில சொல்லியிருக்காங்க. ஆபத்துக்கு உதவுவன் தான் உண்மையான பிள்ளையாக இருக்க முடியும். அப்பா, உங்களுக்கு ஆபத்துக்கு உதவுற பிள்ளையா நிச்சயமா நான் இருப்பேன். உங்களுக்கு என்ன நாட்டு மணிமுடி சொல்றேன். உண்மை, அளவில்லாத சந்தோஷம் தான். மாதுளி, என்னுடைய மகனின் மணிமகுட சூட்ட விழா வெகு சிறப்பாக இருக்க வேண்டும். எல்லாம் எங்க 2 பேர் தலைமையிலே நடக்கட்டும். தலைமையில தோரணங்கள், மரகத கலசங்க, வீதி முழுக்க திருவிழா நடக்க விமர்சையாக இருக்க வேண்டும். அமைச்சரை அழைத்து வேண்டும். அமைச்சரே, உங்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது கிடையாது. இருந்தாலும் சகல வளங்களையும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு நாடாள அரசனுக்கு பணிவுதான் முக்கியம். அதுல ஏராளம் என்னுடைய மகன். அதுல இவருக்கு தாராளம் பாருங்க. அருகாமையில் வைத்திருக்கிறேன். அமைச்சர் விஷகோடி அவர்களே, இன்றைய தினத்திலே
எனது மகனுக்கு மணிமகுடம் சூட்டும் விழா ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகட்டும் ஐயா, ஆகட்டும் ஐயா. மிக சிறப்பு. சரண்யா அவங்க அப்பா அட சனினா. டேய், இந்த பேர் பெரும்பாலும் ஊர்ல யாருன்னா ஒருத்தர் வச்சிருப்பாங்கடா, சரணி என்ற பேரு. இன்னும் இருக்குதா நான் தெரியலையா? இருக்குதா? சரி, இந்த ஊர்ல சொன்னாதானே நம்ம திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஓம் சாமியா இருப்பிலே சரண்யா உங்க அப்பா அட சனினா. எனக்கு முன்ன 15,000 ரூபாய் குத்தியா போதாதா உனக்கு? அதா இன்னும் மேடம் உன் வெறி தீரல, இன்னும் வெறி தீரல. சரண்யா. ஏய் சாமியே சரணம் ஐயப்பா. சாராய 4 கோட்டை புறா அமைச்சர் அவர்களே, மன்னர் அவர்களே, என்னுடைய மகனின் மணிமகுடம் சூட்டும் விழா தங்களுடைய கரத்தால் மணிமகுடம் சூட்ட வேண்டும். அப்படியா? இதுவே என்னுடைய ஆசை. நிச்சயமாக. ஏய்யா போடி வா அப்படி. ஐயா, பாத்தீங்களா? ஏய் ஆ, மன்னர் பத்தியா? ஆ. ஏண்டா 1000 தான் இருந்தாலும் எனக்குதானப்பா. ஒரு காவல்காரன், முன்னுரிமை யாரு இல்லைன்னா ஒரு அமைச்சர்னு ஆ. பாராம என்னுடைய கரத்தால் மணிமணி சோட்டு சொல்லி இருக்காரு பாரு. அதனால தளபதியே, ஆ, ஆகட்டும். ஏய் கமலா, ஐயா, போடி வா. மன்னர் உரைத்த பிரகாரம் இப்போ அது மணிமணி சொட்டு போது நான் ஆமாய்யா. சத்தியபுர நாட்டு மக்களே, மக்களே, மூத்த மகன் மூத்த மகன் யாரு? சத்துவன். தத்துவனுக்கு மணிமணி சுட்டு விழா. கொண்டு வந்த நாய், ஆ, சிங்கள கழுதை விட்ட கால் செருப்பு எடுக்கக்கூடியவன். நான் காலால் இடக்கூடிய வேலையெல்லாம் கரத்தால் செய்யக்கூடிய நாய், வேலைக்கார நாய், கூலிக்கார நாய், வாயிற்படிக்கு வெளியே இருக்கக்கூடிய நாய், நான் சாப்பிட்டு வச்ச விஷயத்தை திங்கக்கூடிய நாய். உங்கரத்தால் மணிமுடி சுட்டி நான் இந்த நாட்டினை ஆள்வதா? வாயிற்படிக்கு வெளியே இருக்கக்கூடிய நாய், உங்கரத்தால் மணிமுடி சுட்டி இந்த நாட்டினை நான் ஆள்வதாக இருந்தால் இந்த நாடும் எனக்கு வேண்டாம், மணி முடியும் எனக்கு வேண்டாம். ஏன் இந்த ஆவேசம்? எதற்காக இந்த கோபம்? மகனே, தளபதி யார்? என்னை விட என்னை காற்றிலும் தோல் மீதும் மார் மீதும் தூக்கி வளர்த்தவன். உண்மைதான் உண்மைதான். வயதிலே மூத்தவன். எத்தனையோ நாட்டு மன்னர்கள் போர் தொடுத்து வந்த பொழுது ஆ, தனித்து நின்று போராடி இந்த நாட்டை காப்பாற்றியவர். அவர் இப்படி ஏளனமாக பேசலாம்? கேட்க முடியாதுப்பா. மன்னா இப்படி வாருங்கள். யார் அது? நான் பெற்றெடுக்காத பிள்ளை, என் மார் மீது தோல் மீது வளர்த்த பிள்ளை. ஆமா, நான் பெத்த பிள்ளைய மார் மேல உதச்சா நான் எத்தனை கேப்பேன் நான்? குழந்தைகள் தவறு செய்தால் உண்மைதான் மன்னிப்பதுதான் பெற்றவர்களுடைய உண்மைதான். நான் பெற்றெடுத்தாத பிள்ளைதான். குழந்தைக்கு முத்தா தோல் மேல தீ கோக்கார வச்சு இந்த மூத்திரம் மேய்ஞ்சிட்டான். என்ன பண்ண முடியும் குழந்தைல? அதெல்லாம் நீ அடிச்சு போல இல்லையா? எனது மகன் இத்தனை பேசியா கோபம் கொள்ளாமல் இருக்கிறார் பாரு. ஆமாங்க. அதான்டா அமைச்சர். ஆ, நீங்களாவது சொல்லுங்க. எனது மகனின் விருப்பம் போல் எனது கரத்தாலே சொல்கிறேன். மணிமுடி சுட்டுதோ கை தட்டுமா? இது நாள் வரையில் இந்த சத்தியபுரி நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றி வந்தேன். இந்த பொறுப்பை என்னுடைய மூத்த மகன் தத்துவனுக்கே நான் ஒப்படைக்கிறேன். போதும் காது கீச்சு மூச்சு போதும். என்ன காடிங்க? வாடா. ஆளு வைக்க தெரியாதவங்க நாலு குத்தா எப்படி இருக்கும்? சரி மன்னரை விடுங்க. எங்க ஆகட்டும். வைக்கணுமோ அங்க ஆ, வைக்கணும். சின்ன சரிய பையன் வாங்க வாங்க வாங்க. தளபதியாரே, மன்னர்களே, இது நாள் வரையில் எனக்கு உறுதுணையாக இருந்து உண்மைதான் என் அருகாமையில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க நீங்களும் ஒரு காவலாக இருக்கு. உண்மைதான். எனக்கு எப்படி உறுதுணையாக இருந்தீர்களோ அது போன்று இனி வரும் காலங்களில் எனது மகனுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படியா? இந்த சந்தோஷமான செய்தியை கேட்ட உடனே ஆ, பார்த்த உடனே காட்சி யாத்திரை செல்லலாம் என்று இருக்கின்றேன். புறப்படுகின்றேன். உங்கள் கருப்புகள் முடிந்து விட்டது, அதெல்லாம் காசு ஏற்ற செய்கிறீர்கள். உண்மை அப்பா, மகனே, உங்கள் கரத்தால் மணிமுடி சுட்டி இந்த நாட்டினை நான் ஆள வேண்டும் என்பதுதான் நீண்ட நாள் ஆசை. உண்மை. எப்படியோ அது நிறைவேறியது. அளவில்லாத சந்தோஷம். நீங்க காசி யாத்திரைக்கு புறப்படுறீங்க. உண்மை. அப்பா,
நீங்க பயணத்திற்கு உண்டான ஏற்பாடுகள் அனைத்து நான் செய்யறேன். நீங்க புறப்படுங்க. நான் தயார் செய்யறேன். நாட்டு மக்கள் ஜாக்கிரதை. ஆ. நிச்சயமாக. அமைச்சரே, உறுதியாக இருக்க வேண்டும். சரி சரி ஆகட்டும். அமைச்சரே, மன்னரா, இப்பேற்பட்ட மாபெரும் சபையில் உங்களை அவதூறாக பேசிவிட்டேன் என்று என் மீது கோபமா? உங்கள் மீது எனக்கு கோபம் கிடையாது. எதற்காக அப்படி பேசினேன் தெரியுமா? எதற்காக? என் தந்தைங்கிற தான் மணிமுடி சூட்டி இந்த நாட்டினை நான் ஆள வேண்டும் என்பதுதான் நீண்ட நாள் ஆசை. அது எங்கு நிறைவேறாமல் போய்விடுமோ என்பதற்காகத்தான் உங்களை தூசித்து பேசுவது போல் பேசி என் தந்தையின் கரத்தால் மணிமுடி சூட்ட வைத்தேனே தவிர உங்கள் மீது தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு எதுவுமே கிடையாது. அப்படி நான் பேசியது உங்கள் மனது புண்படும்படி ஏதாகவும் நடந்திருந்தால் உங்கள் பாதத்தை சுட்டு மன்னிப்பு. இளவரசர், நிறைய வார்த்தை தேவை கிடையாது. நீ மன்னராயிட்டீங்க. என்றிருந்தாலும் நான் உங்களுடைய அடிமைதான். வார்த்தையா? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று உரைப்பார்கள். இத்தகைய பணிவு இருப்பதன் காரணமாகத்தான் என் தந்தை இவருக்கு அமைச்சர் பதவி தலைவலி இரண்டையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். ஆஹா, அளவில்லாத ஆனந்தம். இப்பேற்பட்ட பொறுமையுள்ள மனிதன் என் உடனே இருப்பது அளவில்லாத ஆனந்தம். இதனால் வரை என் தந்தைக்கு எப்படி துணியாக இருந்தீரோ இனிமேல் கூட எனக்கு அப்படியே நான் இருப்பேன். என்னுடைய வேலை. என் தந்தை பேரரசன். சிற்றரசர்களால் என்னுடைய தந்தையின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. பயணம் செல்லும் வழியிலே என் தந்தைக்கு பாதுகாப்பு உதவிகளை செய்து தர என்னுடைய கடமை. இருந்தாலும் இந்த நாட்டிற்கு நான் மன்னனாகிவிட்டேன். இந்த செய்தியை பாடசாலைக்கு சென்றிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தங்கை முத்தழகிடத்திலே தெரிவிக்க வேண்டும். எதிர்கொண்டு என்னுடைய தங்கை முத்தழகை அப்படியா? சீக்கிரமாக சென்று வாங்க.